ஹலோ நான் மியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டில் வித் யூ பார்ட் 4. அப்புறம் நான் OT7 பிஎல் மூவி போட்டிருந்தேன். அதுக்கு செகண்ட் பார்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கு செகண்ட் பார்ட் இல்லைடா, சாரி. நான் வேணா OT7 பிஎல் மூவி வேறு கண்டென்ட்ல எல்லாம் போடுறேன் உங்களுக்காக. ஏன்னா அது ஒரு மூவி, அது எப்படி செகண்ட் பார்ட் போடுறது, அதனால தான் நான் போடல. அப்புறம் அந்த OT7 பிஎல் மூவி நான் ஆனிவர்சரிக்கு தான் போட வச்சுருந்தேன். ஆனால் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆனதுனால போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இதே கொஞ்சம் ரொம்ப நேரமே பேசிட்டேன். இப்போது நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட் எதோடு நிறுத்திருப்போன்னா, நம்ம விமென் 2 பேரும் ஜாக்சனை கில் பண்ணியிருப்பாங்க. அதோடு தான் நான் நிப்பாட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் சீனில் டயாங்கும் ஜிமினும் குடவுனுக்கு போகிறாங்க. ட்ரக்ஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக குடவுனுக்கு போகிறாங்க. அங்கே போய் 2 பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. டே ஜிமின், இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக்கு. இனிமேல் ட்ரக்ஸ் எங்கேயுமே போகக்கூடாது. எனக்கு தெரியல, நெக்ஸ்ட் வீக் நாம் இதை அனுப்பணும். அதனால் ட்ரக்ஸை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோ. இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே கூடாது. செட்டாக மச்சான், இனிமேல் இப்படி நடக்காது. நான் ஆல்ரெடி அதெல்லாம் சொல்லிட்டேன், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக. இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். சரி பார்த்துக்கிட்டா சரி தான். இப்படி பேசிகிட்டே ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு 2 பேருமே மேன்ஷனுக்கு போகிறாங்க. மேன்ஷனில் போய் ஹாலில் சோஃபாவில் உட்காடுறாங்க. டேட்டா நெக்ஸ்ட் டே ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு நம்ம போகணும். இல்லைடா ஜிமினா, அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடு. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகணும்? உனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகலை, அதான் ஆனால் பார்க்கறதுக்காக போகணும். ஐயோ டே டைம், நீனும் அதை விடலையா? ஜிமின், நான் அதான் சொன்னேனே, அவனை நான் லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் எப்படி என்னால் விட முடியும்? லவ் பண்ணுறியா? அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் நீ அதை விட்டுற அப்படியே. அதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. முடியாது ஜிமினா, என்னால் அதெல்லாம் அப்படி விட முடியாது. நாளைக்கு அந்த மீட்டிங் கேன்சல். நான் அவனை பார்க்குறதுக்காக போகிறேன் ஹாஸ்பிட்டல். ஐயோ ஏன் டைம் நீ இப்படி பண்ணுற? அது எத்தனை கோடி ரூபா டீலிங் தெரியுமா? அதை போய் கேன்சல் பண்ண சொல்கிற? ஆமாம், எனக்கு அதை விட இதுதான் முக்கியம். நீ அதையே கேன்சல் பண்ண சொல்லிடு. ஏதாச்சும் பண்ணித்தோல அப்படின்னு ஜிம் சொல்லிட்டு எழுப்பி அவன் ரூமுக்கு போகிறான். டைம் அப்படியே அந்த சோஃபாலே படுத்து தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. டைம் ஜங்குக்கை பார்க்கறதுக்காக கிளம்புறான். ஜிமின் ரெடி ஆகிட்டு வந்து டைமோட ரூம் டோரை நாக் பண்ணுறான். டைமும் உள்ளே வாடா ஜிமினா அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் உள்ளே வந்துட்டு, டே டைம் வா மீட்டிங் போகலாம், ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். டைம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, மீட்டிங்கா? யார் மீட்டிங் போகிறா? நான் தான் நேற்று சொன்னேனே மீட்டிங் போகணும். நானும் நேற்று சொன்னேனே மீட்டிங் கேன்சல் பண்ணேன்னு. டேய், எத்தனை கோடி ரூபா மீட்டிங், அதை கேன்சல் பண்ண சொல்கிறேன்? நேற்றா நீ ஏதோ ஒரு இதில் சொன்னியோன்னு நினச்சேன். உண்மையிலே கேன்சல் பண்ண சொல்கிறியா? ஆமாடா ஜிமினா, அதை கேன்சல் பண்ணிடு. நாம் இன்றைக்கி மீட்டிங் போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறோம். என்னடா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கா இப்படி ரெடி ஆகிருக்க? ஆமாம், ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கவா போகிறோம்? ஆளை பார்க்க போகிறேன்டா, அதனால் இப்படி தான் ரெடியாக இருக்கணும். நீ ரெடியாக இருக்கு சரி, நான் எதுக்கு இப்படி ரெடியாக இருக்கணும்? அதுதான் நானும் உன்கிட்ட கேட்கணும். நீ எதுக்கு இப்படி ரெடியாக இருக்க? டேய், வாயில் ஏதாவது வந்துட போகுது. கோடி ரூபா டீலை கேன்சல் பண்ணிவிட்டு அவன் ஆளை பார்க்க போகிறானா? இப்படி நீ பண்ணுறதுக்கு மாஃபியெல்லாம் விட்டுட்டு அவன் ஹாஸ்பிட்டல்லே போய் அட்மிட் ஆயிடு. அப்போ உனக்கு பார்த்துட்டே இருக்கலாம். ஹை, எப்போ மச்சான் நீ ஜோக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்த? சரி, நான் வந்து சிரிக்கிறேன். டைம் ஜிமினோட சிக்ஸில் தட்டிட்டு ஜங்குக்கை பார்க்குறதுக்காக போகிறான். போகிற டைம் ஜிமின் டன் ஃபேஸோட பார்க்குறான். அவனை பார்த்ததுலேருந்து இவன் மொத்தமாகவே மாறிட்டான். ஐயோ என்ன பண்ணுறது? இப்போ பின்னாடி போகலனாலும் அதுக்கும் அவன் என்ன தான் திட்டுவான் அப்படின்னு ஜிமினும் பின்னாடி போகிறான். 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஜங்குக்கை பார்க்கறதுக்காக. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஜங்கு பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்க ஒரு பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன் எடுத்து கொடுக்குறது,
அப்புறம் அவங்களுடைய டெம்பரேச்சர் பிபி அப்படின்னு ஒன்றா செக் பண்ணி ஒரு பேஷண்ட்ஸே பார்த்துட்ருக்கான். டயமும் ஜிமினும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகி நடந்து வந்துட்டுருக்காங்க. டயம் அவங்ககிட்ட நீ என்னென்னு சொல்லுவ, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டா, நான் என்னென்னு சொல்லுவேன், அதான் நீ இருக்கே வா, நான் இருக்கேன், என்ன சொல்ல போகிறான் இப்படின்னு பேசிட்டு ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கு இப்படி திரும்பி பார்க்குறாங்க இவங்கள. என்னாச்சு டைம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்கீங்க, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? டைம் அப்படியே என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஜிமினை பார்த்துட்டு, இவனுக்கு ஹெட்டேக்காக இருக்குது, அதான் வந்தோம். ஹெட்டேக்கா? அதுக்கா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? அதுக்கு நீங்கள் சாதாரண மெடிக்கல் ஷாப்லேயே மெடிசன் வாங்கி போட்டிருக்கலாமே, உடனே சரியாயிருக்கும். இது ஹெட்டேக் மட்டும் இல்லை ஜங்குக், அவனுக்கு கையும் கொஞ்சம் ரொம்ப வலிக்குதான், என்னன்னு தெரில. ஜிமின் இதெல்லாம் கேட்டு ஷாக்காக டைங்க பார்க்குறா. என்னடா சொல்கிற, எனக்கு ஹெட்டேக்கா? கையெல்லாம் எனக்கு எங்கே வலிக்குது, நான் நல்லா தான்டா இருக்கேன். என்ன படுப்பாவி பய, என்னெல்லாம் சொல்கிறான் பாரு. அவன் அவளுக்கு அவன் ரூட்டு போடுறதுக்கு என்ன கொண்டுருவான் பொழுக்குவேன். இவன் போகிற போக்கே சரியில்லை அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிமனை பார்த்துட்டு, எந்த கை உங்களுக்கு பெயினாக இருக்கு? இன்னும் வேறு வழி இல்லை, நாமளும் இவனுக்கு ஈக்குவலாக நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமன் அவனுடைய ரைட் கையை தூக்குறான். அதே சேம் டைம் டாயாங் ஜிமனோட லெஃப்ட் கையை தூக்குறான். ஜங்குக்கு அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறான் ரெண்டு பேரையுமே. என்ன டைம், நீ எந்த கைன்னு சொல்கிற, ஃப்ரெண்ட் அந்த கைன்னு சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை டாக்டர், எனக்கு லெஃப்ட் கை தான் பெயின், நான் தெரியாமல் இந்த கையை தூக்கிட்டேன். ஓ சரி, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அப்புறம் டைம் நீங்கள் இங்கே வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன். எக்ஸ்ட்ரா எடுக்கணும், ஏன்னா எல்போவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. நீங்கள் அதனால் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரேன். ஜிம்மன் அப்படியே திருத்தலுன்னு முழிக்கிறான். எக்ஸ்ரே வா, ஐயோ ஒன்றும் இல்லாத என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறானே இவன். டயம் நீ வா, நான் வச்சுக்கிறேன். டாக்டர் ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை வரேன் அப்படின்னு ஜிம்மன் ஜங்கு கிட்ட சொல்லிட்டு டயம் கிட்ட வரான். டேய் டயம், உனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல, நீ தானே அவனை பார்க்கணும், நான் அவனை பார்த்துட்டு இருக்கணும், உனக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே நீ? ஆமாட்ட மச்சான், நானும் ஒருத்தன் இப்போ யோசிக்கிறேன், எனக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிக்கலாமோ? சரி சரி, இப்போதைக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அடிபட்டதாகவே காமிச்சுக்கிறேன். என்னது நெக்ஸ்ட் டைமா? ஏய் எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின், வாங்க சீக்கிரமா, எனக்கு அடுத்துட்டு பேஷண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கரெக்டாக ஜங்குக்கு கூப்பிடுறான். ஜிமின் டைம் பார்த்துட்டு நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கோபமாக ஜங்கு கூட போகிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஜிமினும் வராங்க. ஜங்குக்கு சொல்கிறான், இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது இடிச்சிருக்கோம், அதனால தான் அவங்களுக்கு இப்போதைக்கு சின்ன பெயின் இருக்கும், கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் நான் இது கொடுக்குறேன், அப்புறம் அதெல்லாம் நீங்கள் போட்டால் போதும் டைமுக்கு கரெக்டாக, அவ்வளவுதான், வேற ஒன்றும் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை. நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் தான், எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கே தெரியுமே. டயம் தான் படுபாவி பையன், என்கிட்டே அவன் விலை கட்டுறான், இதெல்லாம் வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கான். ஓகே தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வாங்குறான். வாங்கிட்டு டயம் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் எப்படி பார்த்துட்டு, என்னாச்சு டயம்? டயம் அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமினுக்கும் புரியுது வெளில போதான் சொல்கிறான்னு. ஜிமினும் என் தொலையெழுத்து அப்படின்னு வெளில போகிறான். டயம் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட மெல்லமாக வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்கா. பின்னாடி போய் டேபிளில் பின்னாடி நிற்கிறான். டைமும் பார்த்துட்டு, ஜங்கு நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீனும் எதுவுமே சொல்லலையே. ஜங்குக்கு அப்படியே சின்னதாக ஷை ஆகிட்டே, என்னது நீ என்ன சொன்ன, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே டைம். நடிக்காதடா சொல்லு, பிடிச்சிருக்கா? இது கேட்டது ஜங்குக்கு ஷை ஆகுது, ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்பீடாக துடிக்குது. இருந்தாலும் அது எதுவுமே அவன் வெளியே காட்டிக்காம, என்னது என்னது பிடிச்சிருக்கா? ஏய் நடிக்காதடா
அதான் உன்கிட்ட நேற்று ஒன்று சொன்னேனே. என்ன சொன்ன? நேற்று நீ அப்படி எதுவுமே சொல்லலையே. டீஸ் பண்ணுறியா? இப்போ பாரு, நானும் டீஸ் பண்ணுறேன். டேங் அவனோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கோட ஹிப்பில் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். ஜங்குக்கு டேங் அப்படி பண்ணதுமே இன்னும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது திடீர்னு. டேங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸ்மிர்க் பண்ணுறான். ஒரு டேங்கோட ஐஸ் நேராக ஜங்குக்கோட லிப்ஸில் தான் போகுது. ஜங்குக்கு இதை நோட் பண்ணுறான். அவனோட லிப்ஸை தான் டயம் பார்க்குறான்னு. டேங் ஜங்குக்கோட லிப்ஸை பார்த்துக்கிட்டே மெல்ல கிட்ட போகிறான். டேங் இப்படி பண்ணுறத பார்த்து ஜங்குக் டேங்கை புஷ் பண்ணுறான். என்ன பண்ணுறேன்? நான் தான் உனக்கு ஓகே சொல்லவே இல்லையே. டேங் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ஓகே சொல்லலையா? எதுக்கு ஓகே சொல்லலை? அதான் நீ நேற்று என்கிட்ட கேட்டதுக்கு. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? டயம் டீஸ் பண்ணாத. ஆஹா, இப்போ மட்டும் நான் செஞ்சால் மட்டும் உனக்கு டீஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்னை டீஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன். அது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணி பார்த்தேன். ஆஹா, நானும் அதே மாதிரி தான் விளையாட்டுக்கு பண்ணி பார்த்தேன். எப்படி நல்லா இருந்துச்சா? ஜங்குக்கு ஷை ஆகிட்டேன். போட்டேன். ஐயோ, டாக்டர் வெக்கப்படுறாரா? நல்லா தான் இருக்குடா நீ வெக்கப்பட்ட பார்க்குறதுக்கு. அப்படி இந்த சீக்ஸாக ரெட் ஆய் செம்ம அழகாக இருக்க. இது கேட்டதும் ஜங்குக்கு இன்னும் ஷை ஆகுது. அப்படியே அவன் ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறான். டைம் இப்படி பேசாத நீ. ஐயோ நெளிகிறானே. என்னுடைய போர் ஹார்ட் இந்த கியூட்னஸ் எல்லாம் எப்படிடா தாங்கும்? என்னை கொல்றதுக்குன்னே நீ பிறந்திருக்க. நீ வேற எதாவது பேசு. இது பேசாத என்ன? சரி சரி, நான் என்ன பேசல. நான் ஒன்று கேட்கலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ளே நீ என்னை டீஸ் பண்ணி நான் உன்னை டீஸ் பண்ணி இவ்வளோ ஆயிடுச்சு. இதுக்கிட்ட தான் ஜங்குக்கு அப்படியே சரியாகிட்டு. நானும் அவங்கள்ட்ட சொன்னேன் அதை பற்றி இனிமேல் பேசாத. ஓகே ஓகே ஓகே, நான் என்ன பேசல. சரி, இன்னைக்கு ஈவினிங் டேட்டுக்கு போகலாமா? டேட்டுக்கா? சரி, நான் வரேன். ஈவினிங் 6 எனக்கு டியூட்டி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே டைம் அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு. ஓகே, ஈவினிங் நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வரேன். நம்ம ஒன்றா போகலாம். ஜங்கு அப்படியே தலையாயிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். டேங் அப்படியே ஜங்கு கிட்ட வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறான். ஜங்கு அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறான். என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி. டேங் அப்படியே வெளில வந்து பார்க்குறான். ஜிமின் நிற்கிறான். என்னடா மச்சா போலையா? ஜிமின் கோமா டேங்கை பார்த்துட்டு போலையா நான் கேட்குறேன் அப்படின்னு டேங்கை பார்த்துட்டு அவனை போட்டு அடிக்கிறான். அட்டே லூசு, உனக்காக ஹெல்ப் பண்ண வந்த என்ன எனக்கு கைவலி தலைவலி என்னோட புழுகிற. இனிமே நீ இந்த பக்கம் வந்த நானே உனக்கு கொண்டு வேண்டாம். மாஃபியானாலாம் பார்க்க மாட்டேன். மாஃபியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணடா அப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டைமும் சரி சரிடா வா 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 நெக்ஸ்ட் டைம் நான் எனக்கு பிரச்சனை சொல்லிக்கிறேன். இருந்தால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரவே கூடாதுன்னு சொன்னால் நீ நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அதை பற்றி நம்ம வராமல் எடுக்க முடியும். என்னுடைய ஹார்ட்டே இங்கே தானே இருக்குது. ஹார்ட்டும் கிட்னியும் வந்து தொலை. இவங்க இப்படியே க்யூட்டாக சண்டை போட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் இருந்து போகிறாங்க. ஓகே, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பை டா மியாவ்ஸ்.